தமிழ்நாட்டில் என்றைக்குமே சூப்பர் ஸ்டார் அப்படின்னா அது ரஜினிகாந்த் தான். ஒரு வசனத்துலேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம் ஒன்று உண்டு. ஐயா, என் பேர் மாணிக்கங்க, எனக்கு இன்னொரு பேர் இருக்கு. அந்த இன்னொரு பேர் இருக்கிறவர் இவரை பார்த்து சொல்றாரு, இவருக்கு இன்னொரு முகம் இருக்கு அப்படின்னாரு. ஒரு அம்மா கீரை வித்துக்கிட்டு வந்துச்சு. ஏன்னா என் பையன் இப்போ சாட்சிக்கு உட்காந்துருக்கான், இல்லைன்னு சொல்றதுக்கு இல்லை. அந்த அம்மா கிட்ட கீரையை வாங்கிட்டு 20 ரூபாய் கீரை கட்டை வாங்கிட்டு என் பையன் கொஞ்சம் மனித நேயத்தில் நம்ம முதல்வரை ஒத்து இருப்பான், 200 ரூபாயை கொடுத்தான். இல்லை 20 ரூபாய்னுச்சு, பரவாயில்ல வச்சுக்கோ அப்படின்னா. அந்த பாட்டி நன்றி சொல்லிட்டு கண்ணில் தண்ணி வச்சுட்டு சொல்லுச்சு, எனக்கு 2 பிள்ளைங்கப்பா, யாரும் என்னைய பார்க்கல. மகராசன் அங்கே ஒரு கட்டு வீட்டில் இவர் சிரிச்சிட்டு இருக்காருங்க. மகராசன் மாசான 1000 ரூபாய் கொடுக்குறாருப்பா, அதில் தான்ப்பா காலங்கட்ட ஓடுது, இது அந்த மடத்தில் தான்ப்பா நான் தூங்குவேன் அப்படின்னு அந்த கிழவி சொல்லுகின்ற போது, இங்கே உலகத்திலேயே பெரிய ஆசீர்வாதம் எது தெரியுங்களா? இது போன்ற ஏழை வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய மக்களினுடைய ஆசீர்வாதம் இருக்குது பாருங்க. இன்னும் 100 ஆண்டுகள் அவர் இந்த தமிழ்நாட்டை ஆளுவதற்கு அந்த ஆசீர்வாதம் ஒன்றே போதுமானது. இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை பெண்களும் இப்போது தமிழ்நாட்டு பெண்களை பார்த்து பொறாமை அடைகிறார்கள், இந்த மாநிலத்தில் பிறக்காமல் போய்விட்டோமே என்று. ஏன் இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய முதல்வரை தந்தை என்று சொல்லுகிறோம் தெரியுமா? தன்னை உருக்கி நம்மை உருவாக்குகிற அந்த உயிருக்கு பேர்தான் தந்தை என்று சொன்னால், மிசா தீயிலே குளித்து அடக்குமுறை என்கிற உளியால் செதுக்கப்பட்ட தந்தை தான் நம்மளுடைய முதல்வர் அவர்கள். உலகத்தில் அவரவர் பேசுகிற மொழி அவரவருக்கு தாய்மொழி. உலகத்தில் அவரவர் பேசுகிற மொழி அவரவருக்கு தாய்மொழி. உலக மொழிகளுக்கெல்லாம் தாயாக தகுதி படைத்த ஒரே மொழி அது தமிழ் மொழி என்கிற காரணத்தினால் தாயாம் தமிழை வாழ்த்தி வணங்கி, மண் உரிமையையும் பெண் உரிமையையும் தன் 2 கண்களாக கொண்டு மொழி காக்க, இனம் காக்க, நலிந்த மக்களின் நலன் காக்க, ஏற்ற தாழ்வற்ற சமதர்ம சமுதாயத்தை மலரச் செய்ய ஓய்வறியா சூரியனாக உழைத்து கொண்டே இருக்கும் நம் பாசமிகு முதல்வர், நேசமிகு தந்தை, முதல்வர்களுக்கெல்லாம் முதல்வராக இன்று நம்மை நேசித்துக் கொண்டிருக்கக்கூடிய தமிழ்நாட்டின் தன்னிகரில்லா தலைவர் அண்ணன் அவர்களுக்கு என்னுடைய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்து, மேடையிலே வீற்றிருக்கக்கூடிய என் அன்பு அண்ணன், திரையுலக வரலாற்றிலேயே ஒரு வசனகர்த்தாவினுடைய பெயரை திரையிலே மலரச் செய்து அந்த படத்தை காண வாருங்கள் என்று விளம்பரம் செய்தது எந்த வசனகர்த்தாவிற்கு என்று கேட்டால், திரையுலக வரலாற்றில் முத்தமிழ் வித்தகர் டாக்டர் கலைஞர் அவர்களுக்கு மட்டுமே அந்த பெருமையும் புகழும் போய் சேரும். பராசக்தியை நாம் பார்த்து வியந்த நாட்கள் பல உண்டு. ஆனால் அதிலே அவர் எழுதிய அந்த வசனங்களை இன்றைக்குத்தான் நாம் கண்கூடாக பார்க்கிறோம். இந்த நீதிமன்றம் விசித்திரம் நிறைந்த பல வழக்குகளை சந்தித்திருக்கிறது, பல புதுமையான மனிதர்களை கண்டிருக்கிறது. இந்த வழக்கு ஒன்றும் விசித்திரமானதும் அல்ல, நான் ஒன்றும் புதுமையான மனிதனும் அல்ல. வாழ்க்கை பாதையிலே சர்வ சாதாரணமாக தென்படக்கூடிய மனிதன் தான். கோவிலிலே குழப்பம் விளைவித்தேன், பூசாரியை தாக்கினேன், குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறேன். இப்படியெல்லாம் நீங்கள் நினைப்பீர்கள் நான் இதையெல்லாம் மறுக்கப் போகிறேன் என்று. இல்லை, நிச்சயமாக இல்லை. கோவிலிலே குழப்பம் விளைவித்தேன். ஏன்? கோவில் கூடாது என்பதற்காக அல்ல, கோவில் கொடியவர்களின் கூடாரமாக மாறிவிடக் கூடாது என்பதற்காக. பூசாரியை தாக்கினேன், அவன் பக்தன் என்பதற்காக அல்ல, பக்தி பகல் வேஷமாகிவிட்டதை கண்டிப்பதற்காக என்று எழுதினாரே, அந்த வசனங்களுக்கு இன்றைக்கு உயிரூட்டி கொண்டிருக்கக்கூடியவர் நம் மக்கள் முதல்வரினுடைய வழிகாட்டலின்படி நம் மாண்புமிகு அறநிலையத்துறை அமைச்சர் அன்பு அண்ணன் சேகர் பாபு அண்ணன் அவர்கள்தான். எனக்கு தெரிந்த அறநிலையத்துறையினுடைய பொற்காலம் எது என்று கேட்டால், இதோ இன்றைக்கு நம்முடைய மனிதநேய முதல்வருடைய தலைமையில் இயங்கக்கூடிய எங்கள் அண்ணன் அவர்கள் இயக்கக்கூடிய இந்த அறநிலையத்துறை தான் அறநிலையத்துறையினுடைய பொற்காலம் என்று நாம் இன்றைக்கு கொண்டாடி மகிழலாம். 1000 கோவில்களுக்கு இன்றைக்கு கும்பாபிஷேகம். எத்தனை ஆயிரங்கள் என்று நான் கூகுள் அப்படி கொஞ்சம் லேசாக ஓட்டி பார்த்தேன். 2820 கோவில்களுக்கு குடமுழுக்கு செய்த எங்கள் மனிதநேய முதல்வரின் தலைமையில் எங்கள் அண்ணன் அவர்கள் இதோ மேடையில் அமர்ந்திருக்கிறார். பல கோடி கோவில் சொத்துகள் இப்பொழுது மீட்டெடுக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவன் தான் நம் சொத்துக்களை மீட்டு தருவான். ஆனால் ஆண்டவன் சொத்தையே மீட்டு தரக்கூடிய ஆட்சியாக இன்றைக்கு நம்முடைய சரித்திர ஆட்சி இன்றைக்கு விளங்கி கொண்டிருக்கிறது.
எங்கள் அருமை என்ன என்னிடத்துல சொன்னாலும் என்னால் சில விஷயங்களை சொல்லாமல் இருக்க முடியாது, நடந்ததான்னு சொல்ல முடியும். தமிழ்நாட்டில் என்றைக்குமே சூப்பர் ஸ்டார் அப்படின்னா அது ரஜினிகாந்த் தான். ரஜினிகாந்த் ஐயாவே எங்கள் அண்ணனை பார்த்து சொல்கிறாரு, அவர் வசனத்துலேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம் ஒன்று உண்டு. ஐயா, என் பேர் மாணிக்கங்க, எனக்கு இன்னொரு பேர் இருக்குது அப்படின்வார். அந்த இன்னொரு பேர் இருக்கிறவர் இவரை பார்த்து சொல்கிறாரு, இவருக்கு இன்னொரு முகம் இருக்குது அப்படின்னாரு. அவர் சொல்லிட்டு அவரே சொல்கிறாரு, அது அன்பான முகம், அது விசுவாசமான முகம், நாங்கள் பார்க்கிறோம், அது எளிமையான முகம், அது வலிமையான முகம், அது பாசமான நேசமான முகம். மொத்தத்தில் 6 முகம் எங்கள் அருமை அண்ணன் அவர்கள். இன்று முதல் என் அன்பிற்குரிய அண்ணன் அவர்கள் 6 ஃபேஸ் சேகர் பாபு அண்ணன் அவர்கள் என்று அழைக்கப்படுவார். எனவே அப்படி இன்றைக்கு ஒரு எளிமையான மனிதராக வலம் வரக்கூடிய நம்முடைய மனிதநேய முதல்வர் அவர்கள், இன்றைக்கு நாங்கள் எல்லாம் பெண்கள் இன்றைக்கு இந்த மேடையிலே வந்து பேசுகிறோம் என்று சொன்னால் ஒரு நன்றி அறிதலின் வெளிப்பாடு தான் அது. ஆகச் சிறந்த படைப்பு இந்த உலகத்தில் எது என்று கேட்டால், என் அன்பிற்குரியவர்களே, கடலா, மலையா, நதியா, ஆறா என்று கேட்டால் ஆம், அதைவிட ஒரு ஆகச் சிறந்த படைப்பு என்றால் பெண்கள் தான் இந்த உலகத்தின் ஆகச் சிறந்த படைப்பு. அந்த பெண் இனம் முன்னேறினால்தான் எந்த நாடும் முன்னேறும். உலகத்தின் மிக மகிழ்ச்சி எங்கே கிடைக்கும் என்று வள்ளுவ பெருந்தகை இடத்துல கேட்டபோது அவன் சொன்னான், கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து உச்சரியும் ஐம்புலனும் ஒண்டொடி கண்ணே உல என்று சொன்னான். எல்லா உலகத்தின் மகிழ்ச்சியையும் ஒரு பெண் தருவாள், ஆனால் அந்த பெண் மகிழ்ச்சியாக இருந்தாளா என்று யாரும் கவலைப்படுவதே கிடையாது. ஆனால் அந்த பெண் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்றுதான் பொதுவாக பெண்ணை பார்த்தால் அதற்கு முன்பாகலாம் அவள் அழகு பதுமையாகத்தான் பார்க்கப்பட்டாள். கடல் ஏன் நீளமாக இருக்குது அப்படின்னு கேள்வி கேட்டால் படிக்கிற பிள்ளைங்க சொல்லுவாங்க, ராமன் விளைவு, அதனால் கடல் நீளமாக இருக்கிறது. கவியரசு கண்ணதாசன் சொன்னார், கடல் ஏன் நீளமாக இருக்குது தெரியுமா? கண்களில் நீளம் விளைத்தவளோ அதை கடலினில் கொண்டு கரைத்தவளோ, பெண்ணுக்கு பெண்ணே பேராசை கொள்ளும் பேரழகெல்லாம் வடித்தவளோ, அவள் செந்தமிழ் தேன் மொழியாள் நிலாவென சிரிக்கும் மலர் கொடியாள், நிலாவென சிரிக்கும் மலர் கொடியாள். கண்கள் இருக்கிற நீளத்தை ஒரு பெண் கடல்ல கரைச்சிட்டாலாம், அதனால கடல் நீளமாயிடுச்சான். இப்படி அழகு பதுமைகளாக மட்டும் பெண்ணை வர்ணித்த காலகட்டத்தில் பெண்கள் அழகு பதுமைகள் மட்டுமல்ல, அவர்கள் அதிகாரத்திற்கும் உரியவர்கள் என்று சொன்னது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிதான். முதலாக உள்ளாட்சி அமைப்புகளிலே 33% கொடுத்தவர் முத்தமிழ் வித்தகர் டாக்டர் கலைஞர். இன்றைக்கு அவரையும் தாண்டி நம் மக்கள் முதல்வர், முதல்வர்களுக்கெல்லாம் முதல்வர் இன்றைக்கு 50% உள்ளாட்சி அமைப்புகளிலே பெண்களை அமர்த்தி அழகு பார்க்கிறார். வேலை வாய்ப்புல பெண்கள் நிறைய படிக்கிறோம், அப்போ வேலை வாய்ப்புல இவர்களுக்கான சதவீதத்தை உயர்த்த வேண்டும் என்று இதை உயர்த்தி தந்திருக்கிறார். 40% இனி வேலை வாய்ப்பில் பெண்களுக்கு முதலிடம் என்று சொல்லியிருக்கிறார் நம் முதல்வர். இந்தியாவிலேயே பெண்கள் அதிகமாக வேலைக்கு போகிற மாநிலம் எதுன்னு கேட்டால் நீங்கள் நெஞ்சை நிமிர்த்தி சொல்லலாம், 54 விழுக்காடு தமிழ்நாட்டிலே பெண்கள் இன்றைக்கு நாங்கள் வேலைக்கு செல்கிறோம். நீங்கள் எப்போ பாலின சமத்துவம் வரும் தெரியுங்களா? ஒரு காலத்துலலாம் ஆண்கள் வீட்டுக்குள்ளே வரும்போது என்ன சமைச்சிட்டியா அப்படின்னு ஒரு அதிகார தோரணையோடு வருவாங்க. ஏனென்றால் சம்பாதிக்கிற இடத்துல அவங்க இருந்தாங்க. ஆனால் இப்போ நாமளும் இருக்கிறோம் சம்பாதிக்கிற இடத்துல. அதனால் இப்போ சமைச்சிட்டியா அப்படிலாம் யாரும் கேட்க முடியாது. என்னம்மா சமைப்போமா, 2 பேரும் சேர்ந்து தான் இப்போ சமையல் செய்யணும். எந்த ஆசைப்பட்டாரோ ஒரு பெரிய மாமனிதன் தமிழனின் 6வது அறிவை தட்டி எழுப்பி தமிழன் என்கின்ற தன்மான உணர்வை தட்டி எழச் செய்த ஈரோட்டு சிங்கம் பகுத்தறிவு பகவன் தந்தை பெரியாரின் கனவை இன்றைக்கு நனவாக்கி தந்திருக்கிறார் நம் மக்கள் முதல்வர் அவர்கள். இப்போ இன்றைக்கு பெண்கள், ஒரு காலத்துலலாம் நீங்கள் பெண் குழந்தைய கண் கூட நீங்கள் பாரதி ராஜாவுடைய கருத்தம்மா படம் முதற்கொண்டு நான் சொல்லுகிறேன். கருவிலே ஒரு பெண் உருவாகிவிட்டாள் என்று சொன்னால் அதை களைப்பதற்கு நீங்கள் கள்ளிப்பால் கொடுத்த மாநிலம் தான் இது. நீங்கள் இல்லைன்னு மறுக்கிறதுக்கு இல்லை. அப்படி பெண் குழந்தை வேண்டாம் என்று நினைத்தவர்கள், இது ஒரு கிராமிய பாடலே சொன்னது. தொடர்ந்து பெண் குழந்தை ஒரு பெண் பெத்துட்டான்னு வச்சுக்கோங்களேன், ஆணு போறக்குமா பொண்ணு போறக்குமா 10 மாசமா போராட்டம்,
இதுவும் பொண்ணா பிறந்தா கொன்னுடுவேன்னு புருஷன் பண்ணுறார் பாட்டம். அருமை மாமி உருமுறா, அம்மி குழவியால் அடிக்கிறா. அருமை மாமி உருமுறா, அம்மி குழவியால் அடிக்கிறா. நாத்தி பொழைக்கிறா, ஏத்தி இறைக்கிறா, பரம்பரைய வம்பு கிழக்குறா. பொண்ணு பிறக்குமான்னு பக்குன்னு இருந்தது ஒரு காலகட்டம். கடவுளுடைய சன்னதிக்கு முன்பாக நின்று இன்றைக்கு தமிழ்நாட்டு பெண்கள் எல்லாம் என் கருவிலே இருக்கக்கூடிய குழந்தை பெண் குழந்தையாக பிறக்க வேண்டும் என்று வேண்டுவது இந்த காலகட்டம்ங்க. காரணம் என்ன? பெண்களுக்கு கருவிலே தொடங்கி அந்த பெண் குழந்தைக்கு கல்லறை வரை சிறப்பான திட்டங்களை அறிவித்த ஒரே மாநிலம் தமிழ்நாடு என்பதை நாம் நெஞ்சை நிமிர்த்தி சொல்லலாம். அப்போ இந்த நன்றி அறிதலுக்காகத்தான் இந்த மேடைகளை நாங்கள் வலம் வருகிறோம். இன்னொன்று, சேகர்பாபு அண்ணா கூப்பிட்டாருன்னா மறுக்கிறதுக்கு ஒருத்தரும் கிடையாது புவியில். ஏன்னா அப்படி ஒரு ஆளுமை அவரிடத்தில் இருக்கிறது. அப்போ இன்றைக்கு பெண்களுக்கு முதல்வராக பதவி ஏற்ற உடனேயேங்க எந்த மாநிலத்தில் பெண்களுக்கு பெண் உரிமை நிலைநாட்டப்படுகிறதோ அந்த மாநிலம் சிறந்த மாநிலம் என்பதை உணர்ந்தவர் நம்முடைய முதல்வர். அதனால்தான் பெண்களுக்கு பேருந்தில் நீங்கள் ஏறினால் கட்டணம் உங்களுக்கு கிடையாது, கட்டணமில்லா பேருந்து வசதி என்று சிறு தொழில் செய்யக்கூடிய பெண்களுடைய வாழ்க்கையிலே ஒளிவிளக்கு ஏற்றியவர் அவர். நான் ஒரு 2 நாட்களுக்கு முன்பாக என் பையனோட வெளியில் போயிருந்தேங்க. ஒரு அம்மா கீரை விற்றுக்கிட்டு வந்துச்சு. ஏன்னா என் பையன் இப்போ சாட்சிக்கு உட்காந்துருக்கான், இல்லைன்னு சொல்கிறதுக்கு இல்லை. அந்த அம்மா கிட்ட கீரையை வாங்கிட்டு 20 ரூபாய் கீரை கட்டை வாங்கிட்டு என் பையன் கொஞ்சம் மனித நேயத்தில் நம்ம முதல்வரை ஒத்து இருப்பான், 200 ரூபாயை கொடுத்தான். இல்லை 20 ரூபான்னுச்சு, பரவாயில்ல வச்சுக்கோ அப்படின்னா. அந்த பாட்டி நன்றி சொல்லிட்டு கண்ணில் தண்ணி வச்சுட்டு சொல்லிச்சு, எனக்கு 2 பிள்ளைங்கப்பா, யாரும் என்னைய பார்க்கல. மகராசன் அங்கே ஒரு கட்டு வீட்டில் ஒரு சிரிச்சிட்டு இருக்காருங்க. மகராசன் மாசான 1000 ரூபாய் கொடுக்குறாருப்பா, அதில் தான்ப்பா காலங்கட்ட ஓடுது, இது அந்த மடத்தில் தான்ப்பா நான் தூங்குவேன் அப்படின்னு அந்த கிழவி சொல்லுகின்ற போது, எங்கள் உலகத்திலேயே பெரிய ஆசீர்வாதம் எது தெரியுங்களா? பெரிய ஆசீர்வாதம் எது தெரியுங்களா? இது போன்ற நலிந்த மக்கள், இது போன்ற ஏழை வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய மக்களினுடைய ஆசீர்வாதம் இருக்குது பாருங்க. இன்னும் 100 ஆண்டுகள் அவர் இந்த தமிழ்நாட்டை ஆளுவதற்கு அந்த ஆசீர்வாதம் ஒன்றே போதுமானது. அவர் இன்றைக்கு நேற்றுக்கு இல்லைங்க, முதல்வராக நாற்காலியிலே உட்கார்ந்த பிறகு கிடையாது அவர் பெண் உரிமையை நிலைநாட்டுவது. பல ஆண்டுகளாக நாம் அவரை பார்த்து கொண்டு வருகிறோம். ஒரு துணை முதல்வராக இருந்த காலகட்டத்திலேயே இந்தியாவில் எந்த மனிதரும் செய்யாத ஒரு சாதனையை மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு 72 மணி நேரத்திற்கு மேலாக நின்ற சுழல் நிதியை வழங்கியவர் நம்முடைய முதல்வர் அவர்கள். இன்றைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்துணை பெண்களும் யாரை பார்த்து பொறாமப்படுறாங்க தெரியுங்களா? நீங்கள் ராமாயணத்தில் சூர்ப நகை வருவா, அதை கம்பன் அழகா சொல்லுவான். அந்த சூர்ப நகை எப்படி வந்தாலாம்? பஞ்சி ஒளிர் விஞ்சி குளிர் பல்லவ மணுங்க செஞ்சவைய கஞ்சனிமீர் சீரடியலாகி அஞ்சொலின மஞ்சு என அன்னமென மின்னும் வஞ்சி என நஞ்சமென வஞ்ச மகள் வந்தாள் அப்படின்னுவான். அப்படி அழகா வந்த சூர்பனகை ராமனை பார்த்து சொல்றா, நீ என்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்ட, அந்த இலக்குவனையாவது என்னை கல்யாணம் பண்ணிக்க சொல்லு. ஒருவேளை அவன் மூக்கு அறுப்பட்டவளை நான் எப்படி கல்யாணம் பண்ணுறதுன்னு கேட்டா, இடையே இல்லாத சீதையோடு நீ வாழ்கின்ற போது மூக்கு இல்லாத என்னோடு அவனால் வாழ முடியாதான்னு கேளுன்னா. இவ சீதையை பார்த்து அவள் இடை இல்லாதவள் என்கிற அவளுடைய அழகை வெளிப்படுத்துகிறான் சூர்பனகை. அப்போ என்னன்னா, ஒரு பெண் இன்னொரு பெண்ணை பார்த்து கொஞ்சம் பொறாமை அடைகிற அது காட்சி. இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை பெண்களும் இப்போது தமிழ்நாட்டு பெண்களை பார்த்து பொறாமை அடைகிறார்கள், இந்த மாநிலத்தில் பிறக்காமல் போய்விட்டோமே என்று. நீங்க தாய் உயர்ந்தவள், 2 திங்களாய் அங்கமெல்லாம் நொந்து பெற்று பையல் என்ற பொழுதே பரிந்தெடுத்து செய்ய இருகை புறத்திலேந்தி இனி கனகமுளை தந்தாலை எப்பிறப்பில் காண்பேனோ என்று ஒரு துறவி கூட தாயை விட்டு கொடுக்காத ஒரு மாநிலம் தான் இந்த மாநிலம். ஆனால் தாய்க்கு நிகராக ஒரு தந்தையால் செயல்பட முடியுமா என்று கேட்டால் முடியுமே அன்பிற்குரியவர்களே. 10 மாதம் சுமப்பவள் தாய்தான். ஆனால் முதல் எழுத்து இனிஷியல் யாருது போடுறாங்க? 10 மாதம் நாம தானே சுமக்கிறோம்.
பிரசவ வலி என்று உலகத்தின் பெரிய வலியை நாம தான் அனுபவிக்கிறோம். ஆனால் ஸ்கூலில் கொண்டு போய் சேர்க்கும் போது பையனுக்கு என்ன இனிஷியல் முதல் எழுத்துன்னு கேட்டால் என்ன சொல்லுவோம்? அப்பா பேரை தான் சொல்லுவோம். ஏன் தெரியுங்களா? தந்தை மகற்காற்றும் நன்றி அவயத்து முந்தி இருப்ப செயல். பெத்தது வேணா நீயா இருக்கலாம், சபையிலே ஒரு சான்றோனாக நிற்க வைக்கக்கூடிய தகுதி ஒரு தந்தைக்கு தான் உண்டு. அவருடைய உழைப்புக்கு தரக்கூடிய மரியாதை அது. நம்ம பேருக்கு முன்னாடி அப்பா பேர் இருக்குன்னா அது அப்பாவின் உழைப்புக்கு தரக்கூடிய மரியாதை. ஏன் இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய முதல்வரை தந்தை என்று சொல்லுகிறோம் தெரியுமா? தன்னை உருக்கி நம்மை உருவாக்குகிற அந்த உயிருக்கு பேர்தான் தந்தை என்று சொன்னால், மிசா தீயிலே குளித்து அடக்குமுறை என்கிற உளியால் செதுக்கப்பட்ட தந்தை தான் நம்மளுடைய முதல்வர் அவர்கள். நீங்கள் பொதுவாக இந்த அம்மாங்கிற சொல்ல எப்போ தெரியுமா சொல்லுவோம்? வலி வரும்போது தான் சொல்லுவோம். அதுவும் நீங்கள் எங்கேயாவது இந்த பிரசவ வலி இருக்கிற வார்டு பக்கமாக கிராஸ் பண்ணி பாருங்களேன், ஐயோ அம்மா ஐயோ அம்மாங்கிற சத்தம் கேட்குமா? வலி வந்தால் அம்மா அம்மான்னுவோம். அப்பாங்கிற வார்த்தை எப்போ தெரியுமா சொல்லுவோம்? வலி நம்மளை விட்டு போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்பா சரியாயிடுச்சுடா. அதனால்தான் தமிழ்நாட்டினுடைய வலிகளை தீர்த்தவர், அதனால் அவர் அப்பா என்று இன்றைக்கு பிள்ளைகள் கூப்பிடுகிறார்கள். என்னங்க காலையில் எந்திரிச்சு இந்த குழந்தைங்க சாப்பிட்டு வருதா சாப்பிடாம வருதாங்கிறத யாருங்க பாப்பா? தாய் உள்ளத்தோடு கருணை உள்ளத்தோடு ஒரு அம்மா ஒவ்வொரு நாளும் பார்ப்பாள். ஆனால் ஒருவேளை அந்த குழந்தைக்கு வீட்டிலே உணவு தரக்கூடிய வசதி இல்லை என்று சொன்னால், என் பிள்ளைகளை நீங்கள் கவலைப்படாதீர்கள், இதோ நான் வேட்டி சட்டை அணிந்த தாயாக இருந்து உங்களுக்கு காலை உணவை தருகிறேன் என்று காலை உணவை தந்த இந்த முதல்வரை நாம் பிறந்த நாளிலே பாராட்டாமல் வேறு என்னங்க நமக்கு ஒரு மிகப்பெரிய பாக்கியம் கிடைச்சிட போகுது? நான் இங்கே இருக்கக்கூடிய பெண்கள் அத்தனை பேருக்கும் சொல்லுகிறேன், இந்த உலகத்தின் மிக உயர்ந்த செல்வம் எது? இந்த உலகத்தின் மிக நிரந்தரமான செல்வம் எது என்று கேட்டால், அதுவும் குறிப்பாக பெண்களுக்கு, நீங்கள் ஆண்கள் எப்படியோ போங்க, நீங்கள் ஆண்களுக்கு ஆதி காலத்திலிருந்தே படிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க, ஆனால் படிக்க மாட்டாங்க அவ்வளோ சீக்கிரம். 15 வயசாவது என் பையனுக்கு கதை சொன்னாதான் தூங்குறான் ஒரு அப்பா. இன்னொரு அப்பா சொன்னார், உன் பையன் பரவாயில்ல, என் பையனை படின்னு சொல்ல தூங்கிடுவான், அவன் படின்னு சொன்னாலே தூங்கிடுவான் அவன். அப்போ நீங்கள் ஆதி காலத்தில் இருந்து நீங்கள் காலம் காலமாக அந்த வலி தெரியாதவர்கள். ஆனால் ஏன் இன்றைக்கு நாங்கள் பெண்கள் எல்லா காலகட்டத்திலையும், அது 10ஆவதாக இருக்கலாம் 12ஆவதாக இருக்கலாம், எல்லா தேர்வுகளிலுமே முதல் மதிப்பெண்ணை பெறுகிறோம் தெரியுமா? அந்த கல்வி எங்களுக்கு எட்டாத கனியாக இருந்தது, அதை எட்டும்படி செய்தது திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை வரலாறு சொல்லுகிறது. பெண்களுக்கு பெரிய பாதுகாப்புங்க. அது AK-47 கிடையாது. என் பக்கத்தில் பீரங்கி இருக்கு, அது எனக்கு பெரிய பாதுகாப்பா? எத்தனை நாள் கொடுக்கும் உங்களுக்கு அது பாதுகாப்பு? உலகத்தின் பெரிய பாதுகாப்பு பெண்களுக்கு. தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் கற்கிற கல்விதான் உங்களுக்கு மிகச்சிறந்த பாதுகாப்பு. அந்த பாதுகாப்பை உறுதிப்படுத்துகிறார் முதல்வர். ஒருவேளை உங்களால் பள்ளிக்கூடம் வரைக்கும் தான் உங்கள் பெண் பிள்ளையை படிக்க வைக்க முடிகிறது. இதில் நிறைய மூட நம்பிக்கை உண்டு நம்ம பெண்களுக்கு. ஐயோ பொம்பளை பிள்ளை நிறைய படிச்சுட்டா அதுக்கேற்ற மாதிரி மாப்பிள்ளை தேடணும். இதெல்லாம் ஒரு கஷ்டமா? மாப்பிள்ளை தேடுறது ஒரு கஷ்டமா? அதுக்காக படிக்க வைக்கக்கூடாதா? முதல்வர் பார்த்தாரு, நீ எந்த காரணம் தட்டும் என் பெண் பிள்ளையை படிக்காமல் நிறுத்தி வைத்து விடவே கூடாது. அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்கு என்ற காலம் போய்விட்டது. இதோ என் பெண் பிள்ளைகள் அரசு பள்ளியிலே +2 முடிச்சிட்டாங்களா, வா என் கண்மணிகளா, உயர்கல்விக்கு புதுமை பெண் திட்டம் என்று 1000 ரூபாய் நான் தருகிறேன், அப்பா தருகிறேன், நீ படி என்று சொல்லக்கூடிய முதல்வராக இருக்கிறார். பெண் பிள்ளைகள் இன்றைக்கு உயர்கல்வியிலே அதிகமாக படிக்கிற காரணத்தினால் தமிழ்நாட்டில் உயர்கல்வியினுடைய சதவீதம் இந்தியாவில் முதலிடத்திலே இருக்கிறது என்று சொன்னால் அதை கொண்டு வந்து சேர்த்தவர் அவர். அவரை ஏன் நாம் தாயுள்ளத்தோடு கூடிய முதல்வர்னு சொல்கிறோம் தெரியுங்களா? நீங்கள் ஒரு அம்மாவுக்கு தாங்க தெரியும், குழந்தை பெற்ற உடனே அதை ஒரு 6 மாதத்தில் விட்டுட்டு வேலைக்கு போகிறா பாருங்க, அவளுக்கு தாங்க தெரியும் அந்த வலி. ஐயோ குழந்தை என்ன பண்ணுதோ, தூங்குச்சோ, சாப்பிட்டுச்சோ, அம்மா பார்த்தாளா, மாமியார் பார்த்தாங்களா, நாத்தனார் பார்த்துச்சா அப்படின்னு அந்த வலி இருக்குது பாருங்கள். ஒரு குழந்தையை விட்டுட்டு போகிற தாய்க்கு தான் தெரியும். அந்த வலியை வேறு யாராலும் உணர முடியாதுங்க. ஆனால் ஒரு ஆணால் அதை உணர முடிகிறது என்று சொன்னால் ஆச்சரியமாக இருக்கிறது. பெண்கள் வேலை செய்கின்ற போது அவர்களுக்கு பேறுகால விடுப்பாக இதோ நான் தருகிறேன், ஓராண்டு காலம் நீ வீட்டிலே இருந்து உன் பிள்ளையை நீ கவனித்துக்கொள் என்று உள்ளே உயிர் வளர்த்து உதிரத்தால் பால் கொடுத்து அள்ளியிடும் பொழுதெல்லாம் அன்பையே சேர்த்தனைத்து தொல்லை தமக்கென்றும் சுகமெல்லாம் நமக்கென்றும் சொல்லாமல் சொல்லுகின்ற தேவதையின் கோவில். அது தூய்மை, அது நேர்மை, அது வாய்மை,
அதன் பெயர் தாய்மை, அதை ஒத்துக்கொள்வதே நேர்மை என்று இந்த 12 மாதம் உனக்கு விடுப்பு, பேறுகால விடுப்பு. இன்றைக்கு தமிழ்நாட்டில் எல்லா பெண்களும் நன்றி சொன்னாலும் குறிப்பாக ஒரு துறையை சார்ந்த பெண்கள் நாங்கள் காலம் காலமாக அவருக்கு நன்றி சொல்ல தயாராக இருக்கிறோம் என்று சொல்கிறாங்க. ஏன்னா நாங்கள் நட்பாக எல்லோரோடும் பழகுகிறவர்கள், எங்களுக்கு எல்லா துறையிலும் நட்புகள் உண்டு. குறிப்பாக காவல்துறை அந்த நண்பிகள் சொல்லுகிறார்கள், இவ்வளவு காலம் நாங்கள் பட்ட கஷ்டத்திற்கெல்லாம் விடிவு காலம் என்று சொன்னால் இந்த திராவிட மாடல் ஆட்சியாகத்தான் நாங்கள் நினைக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள். ஏன் தெரியுங்களா? நீங்கள் இந்த சாலையில் பாதுகாப்பு பணி என்று 7 மணி நேரம் 8 மணி நேரம், அதுவும் ஒரு பெண், அவளுக்கு இயற்கை உபாதைகள் அதிகங்க. ஒரு ஆணை விட ஒரு பெண்ணுக்கு இயற்கை சிக்கல் அதிகம். ஆனால் அந்த மாதிரி காலகட்டங்களெல்லாம் அவள் ஒரு 7 மணி நேரம் 8 மணி நேரம் ஒரு இடத்திலே நின்று தண்ணி குடிக்காம, இயற்கை அழைப்பு, தமிழில் சொல்லணும்னா நேச்சுரல் கால்ஸ் அப்படி சொன்னால் தான் நமக்கு புரியும், அதற்கு கூட போகுவதற்கு வழி இல்லாமல் நின்று கொண்டு இருந்த அந்த பெண் காவலர்களுக்கு தாயின் கருணை உள்ளத்தோடு சொல்லுகிறார், நீண்ட நேரம் காவல் சாலைகளிலே பெண்களுக்கு இனி இடுதல் கூடாது என்கின்ற ஒரு மிகப்பெரிய பரிந்துரையை அவர் செய்கிறார். அது மட்டும் இல்லைங்க, பெண் காவலர்களுக்கு அவர் சொல்கிறாரு, அம்மா நீ குழந்தை பெற்றுட்டியா, 1 வருஷம் இருந்து வீட்டில் பார்த்தியா, அது மட்டும் போதாது, இதோ நான் உனக்கு சலுகைகள் செய்கிறேன். நீ விருப்பப்படுற இடத்திற்கு, அது உன் தாய் வீடாக இருக்கலாம், இல்லை உன் வீட்டுக்கார் வேலை செய்கிற இடமா இருக்கலாம், நீ விருப்பப்படுற இடத்துக்கு நீ டிரான்ஸ்ஃபர் வாங்கிக்கிட்டு போய் 3 வருஷம் அங்கே உட்காந்து உன் பிள்ளைய நல்லா வளர்த்து இந்த தமிழ்நாட்டுக்கு கொடுமா. ஏன் தெரியுமா? அடுத்த தலைமுறையை நம்பிதான் தமிழ்நாடு இருக்கிறது. அதை சரியாக உணர்ந்தவர் நம்முடைய முதல்வர் அவர்கள். தேர்தலுக்காக பணி செய்பவர் இல்லைங்க, அவர் அடுத்த தேர்தலை நோக்கி பணி செய்பவர் அல்ல, அடுத்த தலைமுறையை நோக்கி பணி செய்யக்கூடியவராக நமக்கு அவர் இருக்கிறார். நான் அவரை வியந்து பார்க்கிறேன். ஏனென்றால் அவர் ஒரு ராஜா வீட்டு கண்ணுக்குட்டியாக இருந்திருக்கலாம், அவர் சிரமப்படாமல் இருந்திருக்கலாங்க, அவர் நினைத்ததை சாதித்திருக்கலாம், இந்த உலகத்தினுடைய அதி உற்சாகமான வாழ்க்கையை அவர் வாழ்ந்திருக்கலாம். ஆனால் அவருடைய வரலாற்றை நாம் படித்தால் நமக்கு வியப்பாக இருக்கிறது. இவர் மிஸ்ஸா கொடுமையை அனுபவித்து வெளியே வந்தபோது தியாகியானார். 1000 விளக்கில் நின்று சட்டமன்ற உறுப்பினராக போது தளபதியாக மாறினார். சென்னை மாநகராட்சியின் அரியணையை அலங்கரித்த போது மாநகர தந்தையாக மாறி போனார். தமிழ்நாட்டின் அரியணையை இன்றைக்கு அவர் அலங்கரிக்கின்ற போது தமிழர்களுக்கெல்லாம் தந்தையாக இன்றைக்கு அவர் இருந்து கருணை பாலித்துக் கொண்டிருக்கிறார். இந்தியாவில் ஒன்றிய அரசினுடைய அந்த அதிகார துஷ்பிரயோகத்தை எத்தனையோ மாநிலங்களுடைய முதல்வர்கள் எதிர்க்கிறார்கள். ஆனால் நம்முடைய முதல்வர் இரும்பு கரம் கொண்டு அவர்களுக்கெல்லாம் தலைவராக முன்னின்று படைத்தளபதியாக நின்று இன்றைக்கு எதிர்க்கிறார் என்று சொன்னால் அது அத்தனையும் தமிழ் இனத்திற்காகவும் தமிழர்களுக்காகவும் அவர் செய்யக்கூடிய பணி. வீழ்வது நாமாக இருப்பினும் வாழ்வது தமிழாக இருக்கட்டும் என்று பணி செய்யக்கூடிய அந்த மாமனிதர் இன்னும் பல நூற்றாண்டுகள் வாழ்ந்து நம்மை காக்க வேண்டும் என்று வாழ்த்துக்களை கூறி நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.